Hi students. Example 6.24. An aeroplane sets off from G on bearing of the 20 degree towards the H, the point 250 km away. At H it changes the course on the H towards the J on a bearing of 55 degree and a distance of 180 km away. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதெல்லாம் என்னென்னா ஒரு டைரெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டைரெக்ஷன்ஸில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கணும். இது டயக்ராம் கீழே கொடுத்துருக்கேன். இந்த டயக்ராமை நம்ம பார்க்கும்போது எல்லாமே டீட்டெயிலாக புரியும் நம்மளுக்கு. என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, ஹவு ஃபார் இட் இஸ் அ ஹெச், ஓகேங்களா, டு த நார்த் ஆஃப் ஜி. ஓகே. செகண்ட், ஹவு ஃபார் இஸ் த ஹெச், அந்த பொசிஷன் ஹெச் டு த ஈஸ்ட் ஆஃப் த G. ஓகேங்களா. அடுத்தது how far the J, இந்த பொசிஷன் J be to the north of the H. ஓகேங்களா. The fourth one, how far is the J to the east of the H அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்னன்னா ஒரு சின்னதாக அவங்களே ஹிண்ட்டு கொடுத்துட்றாங்க. என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காங்க, sin 24 degree equal to 0.4067, cos 24 degree equal to 0.9135 and sin 11 degree equal to 0.1908, cos 11 degree equal to 0.9816 அப்படின்ட்டு நம்மளுக்கு அவங்களே டயக்ராமில் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா. டயக்ராமோட கொடுத்து இதுமாரி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டயக்ராம் போட்டுக்கலாம். இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத். ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்டு, நார்த்துக்கு ஆப்போசிட் சவுத். ஓகேங்களா. இப்போ இந்த டைரெக்ஷன்ஸ்லாம் அவங்கெல்லாம் கேட்குறாங்க. இப்போ இந்த டயக்ராம் தான் அந்த கொடுத்துருக்காங்க. இப்போ ஜின்றது ஒரு ஏரோப்ளைன் இங்கே தெரியுதுங்களா, ஒரு ஏரோப்ளைன் தெரியுதுங்களா, குட்டி ஏரோப்ளைன் ஒன்று இருக்குது. இந்த ஏரோப்ளைன் தான் என்ன செய்கிறாங்க, இந்த டைரெக்ஷன்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சைடில். ஜின்ற ஏரோப்ளைன் இங்கே 250 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த ஹெச்சிலிருந்து இருக்குது. புரியுதா. இது ஹெச்ன்ற பாயிண்ட்டு, இது ஓன்ற பாயிண்ட்டு, இது ஜின்ற பாயிண்ட்டு, இது வந்து ஜேன்ற பாயிண்ட்டு. ஓகேவா. ஜி இஸ் அ இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஏரோப்ளைன். ஜின்றது தான் இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஏரோப்ளைன். ஜிஹெச் இஸ் அ பொசிஷன் ஆஃப் த டைரக்ஷன் 24 டிகிரி அவே ஃப்ரம் த நார்த் ஆஃப் த டைரக்ஷன். அப்போ 20 டிகிரி என்ன இருக்குது, 24 டிகிரி நார்த்தில் போகுது. அப்போ பாருங்கள், நார்த்து தானே இது. அப்போ 24 டிகிரி என்ன சொல்லியிருக்காங்க, ஜி இஸ் அ பொசிஷன் ஆஃப் த டைரக்ஷன் 24 டிகிரி அவே ஃப்ரம் த நார்த் டைரக்ஷன். அவே ஃப்ரம் த நார்த் டைரக்ஷன், இந்த ஜியிலேருந்து அப்படியே நார்த்துக்கு டுவர்ட்ஸாக போகுது, இந்த நார்த்து. ஓகேங்களா. அடுத்தது ஜிஹெச் இஸ் 250 கிலோமீட்டர். அது எங்கே கொடுத்துருக்காங்க, சம்மிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 250 கிலோமீட்டர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஜிஹெச் இஸ் 250 கிலோமீட்டர்ஸ் கிவன். ஹெச்ஏ ஈக்குவல் டு எவ்வளவு, ஹெச்ஏ அதுவும் 180 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு யார் அவங்களே கொடுத்துருக்காங்க, புக்கிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க நம்மளுக்கு, ஹவு ஃபார் த ஹெச் டு த நார்த் ஆஃப் த ஜி. இந்த ரைட் ஆங்கிள் ஜிஓஹெச் அப்படின்போது ஜிஓஹெச் எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. இது ஜி, இது ஓ, இது ஹெச். அப்போ நம்ம ஜிஓஹெச் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. த ஃபஸ்ட் ஒன், how far the h to the north of g அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ரைட் ஆங்கிள் GOH, அதாவது GOH அப்படின்ற பொசிஷனில் பார்க்கும்போது இந்த GH ஈக்குவல் டு 250 கிலோமீட்டர்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம எப்படி கான்செப்ட் எடுக்கணும்னா, தீட்டா எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். தீட்டா இங்கே இருக்குது. ஓகேங்களா. அப்போ தீட்டாவிலேருந்து நம்மளுக்கு என்ன செய்யணும், எப்பயுமே இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு தான் ஹைபாட்டினியூஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இது என்னது, நம்மளுக்கு அட்ஜசன்ட் சைடு. அப்போது அட்ஜசன்ட் சைடு டு வாட் இஸ் இட், ஹைபாட்டினியூஸ். அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ் தான் என்னது, காஸ். அதை தான் நம்ம இங்கே என்ன செஞ்சுருக்கோம், காஸ் 24 டிகிரி. புரியுதுங்களா. ஏன் காஸ் 24 டிகிரி எடுக்கிறோம் அப்படின்னம்னா, அட்ஜசன்ட் சைடு பை தீட்டாக்கு இது அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். அப்போ அந்த அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினியூஸை தான் we decided as a cos 24 degree equal to, புரியுதுங்களா,
ஓஜி பை ஜிஹெச். அப்போது ஓஜி எது, ஓஜி இது பை ஜிஹெச், அதாவது நம்ம ஓஜி பை ஜிஹெச் நம்ம எடுக்கிறோம். அப்போது காஸ் 24 டிகிரிக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க, இல்லை நம்ம கீழே பார்த்தோம் 0.9135 is to be given. அதுக்கு பதில் காஸ் 24 பதில் 0.9135 ஈக்குவல் டு ஓஜி பை ஜிஹெச்சோட வேல்யூ அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது ஜிஹெச் அதில் 214 கொடுத்துருந்தாங்களா, அந்த 250 எடுத்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். எழுதிட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 இன்ட்டு ஓஜி ஓஜி, அப்புறம் 250 இன்ட்டு 0.9135 ஈக்குவல் டு நம்மளுக்கு எவ்வளோ வருது, 228.38 அப்படின்னு வருது. அந்த கிலோமீட்டர்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் அ ஒன் டு பி கன்சிடர்ட் ஆஸ் அ என்னது, distance of h to the north of the g equal to 228.38 kilometer அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். புரியுதுங்களா? அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, how far is the h to the east of g அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துருவோமா? how far the h to the east of g in right angle GOH. அப்போது sin 24 டிகிரி ஈக்குவல் டு OH பை GH அப்படின்ற கான்செப்ட் வருது. அப்போ GHக்கு வேல்யூ ஆல்ரெடி த கிவன் 215 பார்த்துருக்கோம். sin 24 டிகிரிக்கு 0.4067 டு பி அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ sin 24 டிகிரிக்கு 0.4067 இஸ் ஈக்குவல் டு OHக்கு OH அப்படியே போட்டுறோம், GHக்கு அவங்க கொடுத்த 250 போட்டுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷனும் 1 இன்ட்டு OH OH ஈக்குவல் டு 250 இன்ட்டு 0.4067 நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் OH ஈக்குவல் டு 101.68 அப்படின்றது நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதுதான் என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஹெச் டு த ஈஸ்ட் ஆஃப் த ஜி 101.68 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? அடுத்தது தேர்ட் ஒன், ஹவு ஃபார் இட்ஸ் அ ஜே, என்னது, ஹவு ஃபார் த ஜே டு த நார்த் ஆஃப் ஹெச் இஸ் அன் ரைட் ஆங்கிள் ஹெச்ஐஜே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே sin 11 டிகிரி. ஓகேங்களா? sin 11 டிகிரி ஈக்குவல் டு ஐஜே பை ஹெச்ஜே. அப்போ sin 11 டிகிரிக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 0.1908 அப்படின்ட்டு புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நம்ம சம்மில் அந்த 11 டிகிரி அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ 0.1908 போட்டுக்கலாம். ஐஜே எப்பயுமே என்னது, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ், அந்த கான்செப்ட் தானே சைனுக்கு எப்பயுமே. அப்போ ஐஜே பை ஹெச்ஜே. அப்போ ஐஜேக்கு வந்து அங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஐஜேவாக தான் இருக்குது. ஹெச்ஜேக்கு நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சதுன்னா எவ்வளோ எடுத்திருக்கு, 180 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹெச்ஐ ஈக்குவல் டு 180 கிலோமீட்டர் டு பி கிவன். அந்த இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச்ஐக்கு பதில் 180 போட்டுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ ஐஜே இன்ட்டு 1, ஐஜே ஈக்குவல் டு 180 இன்ட்டு 0.1908. அப்போ ஐஜே ஈக்குவல் டு 34.34 கிலோமீட்டர்ஸ். So therefore the distance of J to the north of the H equal to 34.34 kilometer. ஓகேங்களா? அடுத்தது fourth one, how far is the J to the east of H is in right triangle HIJ அப்படின்னு நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, cos அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ காசுன்ற போது என்ன நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், adjacent side by hypotenuse. அப்போ cos 11 equal to HI by HJ அப்படின்ற கான்செப்ட் வரணும். HJன்றது வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க, அதுக்கு பதில் HIக்கு பதிலாக நம்ம 180 போட்டுக்கிறோம். cos 11க்கு அவங்களே வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.9816. அப்போது cos 11க்கு பதில் 0.9816 is equal to HI by HJக்கு பதில் 180 போட்டுக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 1 into HI ஆகிடுது equal to 180 into 0.9816 அப்படின்னு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் HI equal to 176.69 கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. தட் இஸ் டு பி டிஸ்டன்ஸ் டு த J, ஓகேங்களா, டு த ஈஸ்ட் ஆஃப் H equal to 176.69 கிலோமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இது என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி கான்செப்டை நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறது அதில் மெயின். ஃபஸ்ட்டு டேன் வந்துருந்தது, அதை எப்படி கான்செப்ட் எடுக்கணும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அடுத்தது சைன் வந்திருந்ததுன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ், காஸ் வந்திருந்ததுன்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டினஸ் அப்படின்ற அந்த சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டாவோட அப்ளிகேஷன் அக்கார்டிங் டு த டைரக்ஷன் தகுந்த மாரி நம்ம அதை போட்டு அப்ளிகேஷன் பண்ணோம்னா இந்த சம்ஸ் வந்துடும். இதனால் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா?